வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம இப்போ 2-3 சீரீஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2023 மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதில் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் 2023 ஜெனரல் ஸ்டடீஸ் Paper-2. இந்த Paper-2 2-3 பார்ட். ஆக்சுவலாக மெயினாக பாலிட்டி அண்டு கான்ஸ்டியூஷன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் நினச்சது அந்த சப்ஜெக்ட்டு. ஆஸ் யூஷுவல் இது 150 வேர்ட்ஸ் ஈச். ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ், அது 10 மார்க்ஸ் ஈச். மொத்தம் ஒரு டோட்டலாக அது பார்த்திங்கன்னா அது ஒரு 100 மார்க்கு. அப்புறம் லாஸ்ட்டில் அடுத்து 11லேருந்து 20 அடுத்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் 250 வேர்ட்ஸ் ஈச் எழுதணும். அது 15 மார்க் ஈச். அது 150. மொத்தம் டோட்டலாக 250 மார்க்ஸ். மொத்தம் 4000 வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இதுதான் நம்ம இது பேசிக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்பிளே பண்ணையில் டோட்டலாக இங்கிலீஷு ஹிந்தியில் உள்ள ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படியே நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேட்டராக ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம எந்த சப்ஜெக்டில் அது வருது அப்படின்னு நம்ம டீட்டெயில் பார்ப்போம். ஏன் நம்ம இதை டிஸ்பிளே பண்ணுறோம்னா, இது தமிழ் மீடியத்தில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். கொஸ்டின் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இதில் 2 மட்டும்தான் இருக்கும், வேறு மொழியில் இருக்காது. மீதி எல்லா மொழியில் யார் எக்ஸாம் எழுதுறா இருந்தாலும் அதை அவங்க அந்த மொழிக்கு மொழி மாற்றம் செய்து தான் மறுபடியும் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதை ஒவ்வொரு மாணவனும் புரிஞ்சிக்கணும். சரிங்களா? அதுதான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு 1 to 10. ஸோ 150 வேர்ட்ஸ் ஈச் அண்ட் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 10 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ வில் see the first question. Okay. Constitutionally guaranteed judicial independence is a prerequisite of democracy. இது பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனில் அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான். 2வது கொஸ்டின், who are entitled to receive free legal aid? Assess the role of National Legal Services Authority NALSA in rendering free legal aid in India. Again, it's a polity and constitution question. It's a direct question. Remember simple. 3rd question, the states in India seem reluctant to empower urban local bodies both functionally as well as financially. இது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஏரியாவில் என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அகெயின் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் தான் 10 மார்க்குகள். சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் அப்ரோச்சஸ் டு பார்லிமெண்ட்ரி சவரன்டி. பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ டிஃபைனாக ஒன்று பேசணும், எக்ஸ்பிளைனாக ஒன்று பேசணும், டிஸ்கஸ்னால் ஒன்று பேசணும். இங்கே பேசியிருக்கிறது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். இது 2க்குள்ள வித்தியாசம், எப்படி கம்பேர் பண்ணணும், எது ஒன்று போல் இருந்தது, எந்த வேற்றுமை இருந்தது, அதான் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். அதை கிளியராக சொல்லணும். இட் இஸ் தேர் ரெடிமேட் ஆன்சர் இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் 5வது கேள்வி, the 5th question, discuss the role of presiding officers of state legislatures in maintaining order and impartiality in conducting legislative work and in facilitating best democratic practices. இது நம்ம ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் அந்த புக்கில் இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு இருக்குது. இட்ஸ் அ டீட்டெயில்டு அண்ட் டைரக்ட் கொஸ்டின், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் தான் 10 மார்க்கு. அடுத்து 6th question, the crucial aspect of development process has been inadequate attention paid to human resources development in India. Suggest measures that can address this adequacy. இது நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஸ்டடீஸில் இருக்குது. என்னென்ன இஷ்யூஸ், என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, என்னென்ன பிரச்சனை ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தோம்னா நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ இட்ஸ் எகெயின் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டினில். 7th question, discuss the role of the Competition Commission of India in containing the abuse dominant position by multinational corporation in India. Refer the recent decision. ஆக்சுவலாக இது மோரலஸ் இட்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்ட், இன்வேட் சோசியல் அண்ட் எக்கனாமிக் பார்ட்டு. பட் இட்ஸ் நிறைய இதில் டிஸ்கஷன் போயிருக்கு. இட் இஸ் தேர் அண்ட் அகெயின் இட்ஸ் யூ ஹவ் டு டிஸ்கஸ் இட். டிஸ்கஸ் மீன்ஸ் யூ ஹவ் டு தரோலி எக்ஸசைஸ் என்னென்ன பாயிண்ட்டு ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும். And 8th question, e-governance as a critical tool of governance has assured in effectiveness, transparency and accountability in governments. What inadequacies hamper the enhancement of these features?
ஸோ இது வந்து ஒர்க்கிங் ஆஃப் நம்ம கவர்னன்ஸில் இருக்குது. கவர்னன்ஸ்க்கு பார்ட்டில் இது இட்ஸ் இஸ் தேர் அண்ட் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஸோ டைரக்ட் இதில் ஒரு இது இல்லை, டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். அடுத்து 9வது கேள்வி. வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இஸ் அஃபெக்டிங் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி SCO. In light of above statement, point out the role of India in mitigating problems. So SCO நம்ம படிச்சிருக்கோம், Shanghai Cooperation Organization. So it's about the basically international relations, how it is affecting அப்படிங்கிறது பேஸ் பண்ணி எழுதணும். It's a current affairs also. Then 10th question. Indian diaspora has scaled new heights in West. Describe the economic and political benefits for India. Again, it's Western countries. நம்ம என்ன NRIs எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, டயஸ்போரா ஒர்க் பண்ணுது. இட்ஸ் again it's a direct question and current also, international relations. Then இந்த 10 கேள்வி முடிஞ்சிச்சு. ரிமைனிங் 10 questions 11th கொஸ்டின்லேருந்து இட்ஸ் 15 mark each அண்டு ஒவ்வொரு கொஸ்டினும் 250 words நம்ம எழுதணும். வச்சுக்கோங்க. 11th question. The construction of India is a living instrument with the capabilities of enormous dynamism. It is a constitution made for progressive society. Illustrate with special reference to expanding horizon of right to life and personal liberty. So it's fundamental rights வந்து எடுக்க வேண்டியதான். நிறைய it's a discussion. So see that in the statement. Again it's a polity and constitution. Then 12th question. Explain the constitutional perspectives of gender justice with help to relevant constitutional provisions and case laws. So again, it's a polity and constitution. And 13th question. Account for the legal and political factors responsible for the reduced frequency of using Article 356 by Union government since mid-1960. இது polity and constitution. இன்ஃபேக்ட் இது வந்து பீகார் கேஸில் வந்து பீகார் அதுக்கு முன்னாடி உள்ள கேஸில் வந்து இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து கேஸ் வந்து திருப்பி அனுப்பினனால, ரெக்கமெண்டேஷன் திருப்பி அனுப்பினால இட்ஸ் லைக் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அதுக்கப்புறம் தென் மல்டி பார்ட்டிஸ் ரூல் இருந்ததுனால 356 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே நிறைய எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அது நம்ம டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஹியர் அண்ட் தேர் யூ ஹேவ் டு டேக் அ பாயிண்ட். அப்புறம் 14th. Discuss the contribution of civil society groups for women's effective and meaningful participation and representation in state legislature India. இப்போ நிறைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது, டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்தது. ஸோ அகெயின் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன். தென் 15th question. Explain the significance of 101st Constitutional Amendment Act. To what extent does it reflect accommodative spirit of federalism? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அபவுட் வந்து ஜிஎஸ்டி 2016 வந்தது. கான்ஸ்டியூஷன் வந்து தி கான்ஸ்டியூஷன் நாட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அலோஸ் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் டு லெவி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ அதுதான் அந்த இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ஓகே. 16th question. Explain the structure of the parliamentary committee system. How far have the financial committees helped in the institutionalization of Indian parliament? இது டிஃப்ரெண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், டைரக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 17th question. Development and welfare schemes for the vulnerable by its nature are discriminatory in approach. Do you agree? Give reasons for your answer. ஆக்சுவலாக இது வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட் த்ரூ டைரக்டிவ் பிரின்சிபல் இன் ஸ்டேட் பாலிசி அண்ட் ப்ரியாம்பிள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் வந்து என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து வல்லரபிள் குரூப் அப்ளிட் பண்ண இது பண்ணியிருக்காங்க, டார்கெட்டட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து அலோகேஷன் எப்படி ஆகிருக்கு, வேறு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, அப்புறம் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்றையும் பேசணும். அப்புறம் இன்க்ளூசிவ் க்ரோத்து அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். ரைட். 18th question. Skill development programs have succeeded in increasing human resources supply to various sectors. In the context of the above statement, analyze the linkages between education, skill and employment. இது டோட்டலாக ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இதில் லேட்டஸ்ட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இட்ஸ் அகெயின் இட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ். அண்ட் 19வது கேள்வி. தி எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் NATO and the stronger US-Europe strategic partnership,
works well in India. What is your opinion about this statement? Give reasons and examples to support your answer. It's a purely international relations and latest current event. And the last question, 20th question. Sea is an important component of cosmos. Discuss, in light of the above statement, the role of IMO, International Maritime Organization, in protecting environment and enhancing maritime safety and security. It's again international relations. Okay, so that's all. நம்ம இன்னொரு பேப்பர் 3யோட இன்னொரு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.